உங்களுக்கு 60 வயது ஆயிருந்தாலும் சரி, 20 வயசை குறைச்சி உங்கள் ஃபேஸை நல்லா இளமையாக அன்வான்ட் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபேஸை நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கு இந்த ஒரு பேக் போதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேஸில் நீண்ட நாட்களாக கருந்திட்டுக்கள் இருக்குது, கரும்புள்ளிகள் இருக்குது, பிம்பிள்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸை வந்து பிரைட்டாக மாற்றிடும். வாங்க வீடியோக்குள்ள என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, இது என்னென்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். குப்பைமேனி இலைகள் தான். இந்த இலைகள் நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க. இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கிடைக்கிறது கஷ்டம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு வாடி போச்சு அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு மலர்ந்து வந்துடும். இந்த இலைகளை மட்டும் நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல இருக்க முடியாக இருக்கட்டும் அல்லது ஃபேஸில் இருக்க முடியாகட்டும் எல்லாமே அடியோட வேரோட வர்றதுக்காக நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் நம்ம செய்ய போகிறோம். எப்பேற்பட்ட முடியாக இருந்தாலும் அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக புருவத்துலலாம் கொஞ்சம் படாத அளவுக்கு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை, கை கால்கள் அப்ளை பண்ணும்பொழுது நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். குட்டி குட்டியாக இருக்கிற முடி எல்லாமே அப்படியே அடியோடு எடுத்துகிட்டு வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்புறம் அப்ளை பண்ணவே தேவையில்லை. அந்தளவுக்கு முடியெல்லாம் வேரோடு எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் முடியே உங்களுக்கு வளராது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இலைகள் எடுத்தாச்சு. இப்போ இந்த இலைகளை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 1/4 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இதை நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் தான் நமக்கு தேவை. முக்கியமாக இந்த ஜூஸ் கூட நம்ம ஒரு சில பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம். கிளாத் போட்டு கூட வடிகட்டிக்கலாம். அப்படின்னா நல்ல நெருக்கமான ஃபில்டர் இருந்தால் அந்த மாதிரி போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த ஃபில்ட்ரு பண்ண ஜூஸை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கங்குள்ளாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி விரலி மஞ்சள் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சள் இல்லாதவங்க இதுக்காக நம்ம போய் எதையும் வாங்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். நார்மலாக நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சளே எடுத்துக்கோங்க. இந்த விரலி மஞ்சளை வந்து நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நுணுக்கி எடுத்துருக்க இந்த விரலி மஞ்சளை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஹேர் வந்து வளர விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த மஞ்சள் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுங்கள். நல்லா வந்து உங்கள் அன்வான்ட் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை அடியோடு எடுத்து அதுக்கப்புறமேட்டு அதை வளர விடாமல் தடை பண்ணி வைக்கும் இந்த மஞ்சள். அதுக்காக தான் நம்ம மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக ஃபேஸில் மங்கு, பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும். சூப்பராக எஃபெக்டிவான ஒரு பேக்கு தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம இது கூடவே வந்து ஒரு காஃபி பவுடர் ஒரு பேக்கெட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சளை சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 ரூபா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா பொங்கி அப்படியே சடனாக எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்காக சொல்கிறேன். இந்த கலர் பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் நமக்கு வரும். உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ற கலரு. நம்ம நார்மலாக காஃபி பவுடர் மஞ்சள் போடுறது மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கலர் பார்க்குறதுக்கு பயங்கர ஒரு டார்க் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் கொதித்து வரணும், அதாவது வேகணும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். வெந்தால் தான் அதனுடைய எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும். அந்த மஞ்சள் சாறு வந்து இதில் இறங்கும். அதுக்காக தான் நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறோம்.
சும்மா அரை டம்ளர் அளவுக்கு கீழே தண்ணி வச்சிங்கன்னா போதும். நீங்கள் அரை டம்ளர் கூட வைக்கணுன்ற அவசியம், ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி வச்சிங்கனாலே போதும். நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஆற விட்டுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதனுடைய கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்லா ஒரு டார்க் கலரில் இருக்குது. இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி இருக்கு, செம்ம ஒரு கலரில் நமக்கு வந்திருக்கு. ஏன்னா இதில் வந்து நம்ம குப்பைமேனி இலையும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனுடைய சாரும், அதனால் ஒரு பக்காவான கலரில் நமக்கு வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு 2 பொருளை மட்டும் சேர்க்க போகிறோம். நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறது கடலை மாவுங்க. இந்த கடலை மாவு வந்து நம்ம ஃபேஸில் இருக்க ஆயிலெலாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபேஸை இன்னும் நல்லா க்ளோவாக பிரைட்டாக மாற்றி தரத்துக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை இதில் ஆட் பண்ண போகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபேஸை வந்து நொடியில் மாற்றி நல்லா பலன்னு மாற்றி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயும் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஷியல் ப்ளீச்சுன்னு எதுவுமே தேவையில்லைங்க. நொடியில் உங்கள் ஃபேஸை வந்து பலன்னு மாற்றி தர மாதிரி ஒரு பொருளை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடலாங்க. அவ்வளோ அழகாகிடுவீங்க. உங்கள் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக மாறிடும். அது என்ன அப்படின்னா சாண்டல்வுட் பவுடர், அதாவது சந்தன பவுடர் தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரிஜினல் சந்தனங்க இது. இது நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்தி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு பொருள். நம்ம ஃபேஸை வந்து அவ்வளோ அருமையாக மாற்றி கொடுக்கும். நல்லா பலன்னு மாற்றிடுங்க. சந்தன பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். செம்ம வாசமாக இருக்குங்க. ஏன்னா சந்தனம் இல்லையா, நமக்கு எப்படி மனமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். கடலை மாவும் சாண்டல்வுட் பவுடரை மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேரை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லைங்க, நம்ம ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும், மங்கை சரி பண்ணுறதுக்கும், பிம்பிள்ஸ் மார்க்ஸ் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது அதை வந்து போக்குறதுக்கும், பிம்பிள்ஸ் அடிக்கடி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படின்றதுக்கும் இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். செம்ம எஃபெக்டிவான ஒரு பேக் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ இதை எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். வேறு எதுவுமே நீங்கள் இதை சேர்க்க வேணாம், அவ்வளோதான். 2 பொருள் தான் நம்ம முக்கியமாக சேர்த்துருக்கோம். சூப்பராக உங்கள் ஃபேஸை வந்து மாற்றி கொடுத்துருங்க. இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பேக்கை இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஃபேஸ்லேருந்து வலியாது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ ஏதாவது ஒன்று போட்டு நான் ஃபேஸை வந்து நல்லா கிளியராக ஆக்கினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி என் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புருவத்தில் பட்டுட்டா புருவ முடியெல்லாம் வந்துருமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். கண்டிப்பாக வராது. நம்ம முகத்தில் இருக்க குட்டி குட்டியாக இருக்கிற பூனை முடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முடிகள் தான் நமக்கு அப்படியே வந்துடும். புருவ முடியெல்லாம் வரவே வராது. கண்டிப்பாக பயப்படாமல் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் புருவத்தில் அப்ளை பண்ணாதீங்க. முகத்தில் மட்டும், அதாவது ஸ்கின்னில் மட்டும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாகவே தாங்க அப்ளை பண்ணுறேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் புருவத்தில் இருக்க முடி வரவே வராது. அதனால் நான் தைரியமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 முறை மட்டும் செஞ்சால் போதுங்க. டெய்லியும் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக உங்கள் ஃபேஸை வந்து நல்ல பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஃபேஸில் இருக்க முடிகள் எல்லாமே ஒரே டைம்லேயே
அப்படியே உங்களுக்கு அடியோடு வந்துடும், வேரோர அறுத்துக்கிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து அது வளர்றது அவ்வளோ கஷ்டம், வளரவே வளராது. ஏன்னா நம்ம இதில் வந்து குப்பைமேனி இலைகள் வந்து சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஃபேஸில் பிக்மெண்டேஷன், கரும்புள்ளி, கருவளையம் இதெல்லாம் இருந்தால் கூட எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஃபேஸை வந்து பிரைட்டாக மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஃபேஸை வந்து நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரே நிமிஷத்துலேயே எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸில் சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள். இருந்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ எனக்கு ரிசல்ட் வந்திருக்கிறதையும் பாருங்கள். உங்களுக்கே ஷாக்காக இருக்கும், அவ்வளோ சூப்பராக எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள். ஒரு சொட்டு இல்லை, கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் முகத்தில். ஒரு முடி கூட இருக்காதுங்க, அவ்வளோ முடியும் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் கேட்கலாம், அக்கா இப்படி முடி எடுக்கிறதுக்கு நாங்கள் பேசாமல் ரேசர் போட்டு ஃபேஸில் மீசை தாடியெல்லாம் எடுத்துட்டா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி எடுக்கும் பொழுது நம்ம ஃபேஸில் வந்து கருப்பு விழுங்க. இதுவே இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாகவும் மாற்றி கொடுக்கும். ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி தரத்துக்கும் ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சாண்டில்வுட் பவுடர், அதாவது சந்தன பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட சந்தன பவுடர் இல்லைக்கா அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக முல்தானி மட்டி பவுடர் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். எது இருக்கோ இது அல்லது அது, இப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் ரெண்டுமே தருங்க. நம்மள நிறைய பேத்துக்கு இருக்கிற பிரச்சனையே ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர் தாங்க. ஃபேஸில் மட்டும் இல்லை, அக்கிளில், தொடை இடுங்கில், கைகளில், கால்களில், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இருக்கிறதுனால அந்த ஸ்கின்னை, அந்த தோலை பார்த்தாலே கருப்பாக தெரியும். இதுவே அந்த முடியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக நல்லா பிரைட்டாக தெரியும். இப்போ என் ஃபேஸ் பாருங்கள், ஃபேஸில் உள்ள முடியெல்லாம் போனதுக்கப்புறம் என்னுடைய ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிடுறேன். எப்போவுமே க்ளீன் பண்ணும் பொழுது நல்லா தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஃபேஸை வந்து துடைங்க. நீங்கள் டக்குன்னு அப்படியே வச்சு துடைச்சிங்கன்னா ஆல்ரெடி ஃபேஸ்லேயே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ட்ரை கிளாத்தை போட்டு நம்ம ஃபேஸில் வரக்குன்னு இழுக்கும் பொழுது ஃபேஸ் வந்து, அதாவது ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் நல்லா தண்ணியில் போட்டு பிழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணணும். பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஃபேஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது, நல்லா க்ளோவாக ப்ரைட்டாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் கை பாருங்கள், என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். என் கையில் குட்டி குட்டியாக முடியெல்லாம் இருக்கிறதுனால டார்க்காக தெரியுது. ஆனால் ஃபேஸ் பாருங்கள், சொல்லவே முடியலங்க, அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட்டுங்க. எப்படி எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் ஃபேஸ் வந்து க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே. தேங்க்யூ.